ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. 5 சவரனில் அவங்க வந்து பேங்கிள் வாங்கணும். ஆனால் சிட்டு போடாமல் அவங்க சேவிங்ஸ் பண்ணி வாங்கணும். ஸோ எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 9th ஜூன். என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 8,955 ரூபா. நேற்றை விட 25 ரூபா கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 118 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 8,955 ரூபா. இந்த ரேட்க்கு இன்றைக்கி 5 சவரன் நகை வாங்கணும், அதாவது பேங்கிள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு கிராம் வந்து 8,955 ரூபா அப்படின்னா 5 சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 கிராம். அப்போ 40 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 3,58,200 ரூபா வருது. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து நான் 7% போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் பேங்கிள்ஸ் வந்து 7%லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 7%, 12%, தென் 16%, அதுக்கு மேலே அப்படி தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அக்கேஷ்னல் வியர் கிடையாது, டெய்லி வியர் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது 7% வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,074 ரூபா வருது. இப்போது வேஸ்டேஜ் கூட 40 கிராம் நம்ம கோல்டோட ரேட்டை ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,83,274 ரூபா வருது. அதுக்கு 3% நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே 11,498 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,94,772 ரூபா வருது. நான் வந்துட்டு அந்த 72 ரூபாவை வந்து லெஸ் பண்ணிவிட்டு 700 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது 3,94,700 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ், அதாவது அக்கேஷ்னல் வியர் பேங்கிள்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸுக்கு வந்துட்டு 12% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. இப்போ 12% வேஸ்டேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 40 கிராம் கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3,58,200 ரூபா. அது கூட வேஸ்டேஜ் 12% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டுமே 42,984 ரூபா வருது. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,01,184 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 12,035 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4,13,219 ரூபா வருது. நான் வந்துட்டு 4,13,200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த 2 டைப் ஆஃப் பேங்கிள்ஸ்க்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது 7% அண்டு 12% வேஸ்டேஜில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,500 ரூபா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருது. இதுவே இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் அக்கேஷ்னல் வியர்லேயே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 16%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 18%, 20%லாம் கூட இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் பேங்கிள்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி 16% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை பார்க்கலாம். 40 கிராம் அப்படிங்கிறது 3,58,200 ரூபா வருது. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 16% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 57,312 ரூபா வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,15,512 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா 3% ஜிஎஸ்டி மட்டும் 12,465 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,27,977 ரூபா. நான் வந்துட்டு 4,27,900 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி டிசைன்ஸ் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிள் டிசைன் போனீங்க அப்படின்னா 7%லேருந்து இருக்குது. அதுவே நீங்கள் வந்து கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிஸ்டர் வந்துட்டு பேங்கிள்ஸ் எப்போ வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா February 2026 தான் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் இருக்குது. 8 மந்த்ஸ் அவங்க சேவிங்ஸ் பண்ணி தான் இந்த 5 சவரன் பேங்கிள்ஸ் வந்து வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போது இன்றைக்கி இருக்கிற மாதிரி கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி இருக்காது. அப்போது ஒரு கிராம் வந்துட்டு நான் 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சு கால்குலேஷன் சொல்கிறேன் இப்போது. கோல்ட் ரேட் வந்து கரெக்டாக 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், இதை விட கம்மியாகவும் இருக்கலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 அப்படின்னு வச்சு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கிராம் 10,000 ரூபாய் அப்படின்னா 40 கிராமுக்கு வந்துட்டு 4 லட்சம் ரூபாய் வருது. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 7% வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் 28,000 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக 4,28,000 ரூபாய் வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 12,840 ரூபாய் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,40,840 ரூபாய் வருது. நான் இங்கே 40 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு 4,40,800 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து 12% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,61,400 ரூபாய் வரும். அதுவே நீங்கள் வந்து 16% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள் வாங்கினீங்க அப்படின்னா 4,77,900 ரூபாய் வரும். ஸோ பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு கம்மியாக வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா லோ வேஸ்டேஜில் எடுக்கிறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,40,800 ரூபாய். எவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க வாங்க போகிறாங்க. ஸோ 8 மந்த்ஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட் அவங்க சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 55,100 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். அப்போது ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1,840 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினாங்க அப்படின்னா 30 நாளையில் 55,100 ரூபாய் அவங்களால ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இது வந்துட்டு 7% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள்ஸ் அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,840 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். அதுவே 12% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 1,930 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களால 57,675 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்படி சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் அமௌண்ட்டை அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். அதுவே 16% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 1,990 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களால ஒரு மாதத்துக்குள்ளே 59,700 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். அவங்களோட டார்கெட் அமௌண்ட்டை அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். இது வந்துட்டு அந்த சிஸ்டர் சிட்டு போடாமல் நான் வாங்கணும், அதனால இந்த ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஐடியா சொல்லியிருக்கேன். ஆனால் பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்ல கிராண்டான பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா. நீங்கள் வந்துட்டு கோல்டு சீட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஸோ இங்கே 16% வரைக்குமே ஒரு 57,000 ரூபாய் வருது அப்படின்னா 18% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் கிட்ட நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன கேட்டால் நான் வந்து சிட்டு போட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். இது எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.